ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்தி பிரக்தி ஃபன் ஸோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தோங்க. அதில் தோட்டம் இருக்குது. சரி சும்மா போய் பார்க்கலான்னு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ பெரிய தோட்டம். ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது பிளேஸு. அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ செடிங்க. அதில் பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது என்ன செடினே தெரியல. அப்புறம் வாசனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது சோம்பு செடின்னு. தோட்டம் ஃபுல்லாகவே அதுதான் ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருந்தது. அது வளர்ந்துருக்கா தானாக முளைச்சிருக்கான்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ்க்கு எதுக்குமே பந்தல் போடலங்க. இந்த மாதிரி கீழேயே தான் வளர்த்து விட்டுருந்தாங்க. அதனால் எந்த கிரேப்ஸும் வந்து காயும் வைக்கல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிஞ்சு பார்த்தோம். ஆனால் அது அதுவுமே கருகிடுது இந்த வெயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்பெர்ரிஸ், இதை பறிக்க இங்கே ஆள் இல்லை போல். ஃபுல்லாக கீழே கொட்டி கிடக்கு. நாங்கள் விடுவோமா, ஃபுல்லாக எல்லாத்தையும் பறித்து எல்லா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில் வச்சு டேஸ்ட் பார்த்தோம். மருதாணி பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்காங்க. எதுக்கு நாங்கள் வருவோம்னு தெரிஞ்சிருந்தால் வெட்டியிருக்க மாட்டாங்க போல். நம்மளே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்க வெட்டிட்டாங்க, அதனால் எங்களுக்கு கிடைக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா அத்திப்பழம் மரம். அந்த தோட்டத்தில் எப்படி கிரேப்ஸு இந்த சோம்பு செடி முளைச்சிருக்கோ அது மாதிரி இந்த அத்திப்பழமும் தோட்டம் ஃபுல்லாகவே இது வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே காய் ஸ்டேஜில் தான் இருந்தது. அதையும் எங்களால் டேஸ்ட் பண்ண முடியல. ஆனால் அதில் காய்க்குள்ளார எறும்பு இருந்துச்சு. அதனால் நாங்கள் அது பக்கமே போகல. இந்த பிளாக்பெர்ரிஸ் தான் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் பாருங்கள், கீழே அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதை ஃபுல்லாக பறிக்க முடியல எங்களால். ஏன்னா உள்ளாரெல்லாம் போக பயமாக இருந்துச்சு. வெளிலேருந்து இருக்கிற வரைக்கும் பறித்து சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.